இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கால இடைவெளிக்கு பின்னாடி நான் வரேன். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இந்த பாட்காஸ்ட்டை போடுவேன். ஆனால் ஒரு 4 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாட்காஸ்ட்டும் நான் போடலை. என்னென்னா ஒரு தனிப்பட்ட ரீசன்னால் என்னால் தொடர்ந்து வாசிப்பில் இறங்க முடியலை. அதனால் புத்தகங்கள் என்னால் சரியாக படிக்க முடியலை. இல்லைன்னா என்னோடய மனதில் தோன்ற சில விஷயங்கள், அனுபவ ரீதியான விஷயங்கள் கூட நான் பேசுவேன். இருந்தாலும் அதுக்குரிய இட சூழல்களும் இல்லாதனால இப்போ தான் மீண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் முடிந்தளவு தொடர்ச்சியான பாட்காஸ்ட் வாரம் வாரம் வருங்கிறத நானே எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற புத்தகத்தோட பெயர் வந்து தங்க புத்தகம். ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம். எப்பயுமே ஒரு நூல் வந்து நான் படிக்கிறப்பையும் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த நூல் வந்து எதன் மூலமாக எனக்கு அறிமுகமாச்சுங்கிறத நான் வந்து யோசித்து பார்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு நூல் அறிமுகம், நூல் பற்றியான உரையாடல்கள், அந்த மாதிரியான சூழல் கம்மியாக இருக்கிற ஒரு சமூகத்தில் தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த நூல் எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து சபரிமலை மலைக்கு மாலை போட்டு பயணத்துக்கு தயாராகிட்டுருக்கேன். ஸோ இந்த விரத காலத்தில் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்களை வந்து படிக்கணும், அந்த ஒரு அலைவரிசையில் இருக்கணுங்கிறத வந்து எனக்கு ஆர்வமாக இருந்தது. அதை பற்றி என்னோடய நண்பர்கள்ட்ட உரையாடிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நண்பர் வந்து இந்த புத்தகத்தை சிபாரிசு செய்தார். அது முக்கியமாக ஜெயமோகன் புத்தகம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தங்க புத்தகம் ஜெயமோகன் அப்படின்னு சொன்னோடனே அதை வாங்கிட்டு இந்த புத்தகம் படித்து முடித்தாச்சு. இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஜெயமோகன் அவர்களுடைய புத்தகத்தில் இரவுங்கிற ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவல் கதைகள்லாம் எனக்கு கிட்டத்தட்ட மறந்து போச்சு. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி படித்தது. பட் ஆனால் அந்த படித்த அந்த அனுபவத்தை என்னால் இன்னும் உணர முடியும். ஏன்னா அந்த நாவல் படித்து முடிக்கும்போதும் ஒரு மாதிரியான ஒரு இரவு பொழுது, ஒரு சோடியம் தெரு லைட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரியும், ஒரு கடற்கரை ஒட்டி இருக்கிற தென்னந்தோப்பு, ஒரு ஈரப்பதமான இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த படிக்கும்போது. இது அந்த எழுத்தினோட பிரதிபலிப்பு தான் நினைக்கிறேன். அவரோட எழுத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தும் அந்த உலகத்தில் நம்மளை உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. அது ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியாக இந்த புத்தகம் ஒரு இமயமலை பகுதியில் ஒரு புத்த மடாலயங்களில் இந்த மாதிரியான துறவு வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்கள், அந்த முக்கியமாக அந்த பனிப்புளிகிற அந்த இமயமலை, திபெட்டு, இந்த மாதிரியான இடங்களில் எப்படி ஒரு துறவிகள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அங்கே இருக்கிற ஒரு பனியின் வந்து ஒரு உருக்கும் பனியின் அந்த கால சூழ்நிலை, அதோட மனம், அதோட பயணம் பாதை, அதோட துறவு மனநிலை, ஒரு கடவுளை தேடி, ஒரு இடத்தை தேடி, ஒரு ஞானத்தை தேடி அலைகிற ஒரு பயணம், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த படித்து முடிக்கும்போது நமக்கு அந்த இடத்துல இருந்த அனுபவத்தை 100% இதில் நீங்கள் பெறலாம்னு தான் சொல்லுவேன். இதில் மொத்தம் 5 கதைகள் இருக்குது. இதுக்கு வந்து சிறுகதைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, இதில் முதல் 1-2 கதைகள் வேணால் சிறுகதைகள் மாதிரி இருக்கலாம். அதில் கடைசியாக வர கதைகள், கருங்கிற கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நாவலாக தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இதில் இந்த கதையை பற்றி, இந்த புத்தகம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு சில கதைகளை பற்றி இங்கே நம்ம பேசலாம்னு தோணுச்சு. அப்படி பார்க்குறப்ப முதல் கதையான நிழல் காகம். இந்த கதை வந்து ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தென்னந்தோப்பு, அதில் வந்து தேங்காயெலாம் பறிப்பாங்களே, அந்த தேங்காவை வந்து பிச்சு போட்டு காய வைக்கிறாங்க.
அதில் வந்து காகங்கள் வந்து நிறையா அதில் காகங்கள் எடுத்துகிட்டு போயிடும். அதை விரட்டுறதுக்காண்டி ஒரு கருப்பு துணியை வந்து அந்த குச்சியில் கட்டி அங்கே வச்சுருவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது காகங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு காகம் வந்து செத்து இருக்குது, அதனால் அங்கே போக பயப்படும் அப்படின்னு நினச்சிட்டு வராது. இந்த லாஜிக்கை ஏன் நம்ம வந்து உண்மையாகவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து ஒரு உண்மையான காகத்தவே கொண்டு வந்துடுவார். அது பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இது பெரிய பாவங்க அப்படின்னோடனே அவர் வந்து இல்லை, இது என்ன குறவர்கள்லாம் காகங்கள்லாம் கொள்கிறாங்க, இதில் என்ன பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அவங்க சொன்ன மாதிரியே அந்த காகங்கள் அதை பார்த்துட்டு வர்றதில்ல. நாளடைவில் எந்த காகமும் வர்றதில்ல, பறவைகளே வராமல் போயிடுச்சு. ஆனால் பறவைகள் வராமல் இருக்கிறது ஒரு வகையில் ஒரு பெரிய ஒரு வெற்று மனநிலையை கொடுக்குது அவங்களுக்கு. அது இல்லாமல் லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா, பறவைகள் வரலைன்னா பூச்சிகள் அதிகமாகும். இதனால் அவங்க நிறையா பாதிக்கப்படுறாங்க. நாளடைவில் அவர் வெளியே எங்கே போனாலும் காகங்கள் துரத்த ஆரம்பிக்குது. அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அது ஒரு நாளடைவில் அவருக்கு வந்து ஒரு மனப்பிறழ்வே வந்து இறந்து போயிடுறாரு. ஆனால் இந்த காகங்கள்னால் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவரோட நிற்கலை, அவரோட தலைமுறைகளுக்கும் அது வந்து பாதிக்கப்படுது. அவரோட பையன் இருக்கிறாரு, பையனுக்கும் வந்து இதேமாதிரி காகங்கள் கொத்திக்கிட்டே இருக்குது. அது அவரோட தலைமுறை முடிஞ்சு அவரோட பேரனுக்கும் அதேமாதிரி காகங்கள் கொத்துது. இந்த கதை போயிட்டுருக்கும்போதே இந்த துறவிகள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, போலி செய்வதே மூலத்தை அறிவதற்கும் அதை கடப்பதற்குமான சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற அந்த பிரம்மா விஷ்ணு எல்லாம் யார், ஒரு பிரம்மத்தை அடையிறதற்கான ஒரு வழி தானே. அவங்கள வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தானே நம்ம பண்ணிக்கிறோம், அவங்களும் உண்மை கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போகும். அப்படின்னா அதில் என்ன சொல்ல வருவாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட்டு, இதனால் நீங்கள் வந்து எப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நிழல் நாய் கடிக்காது, ஆனால் அதோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி டிஸ்கஷன் போகும். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்குன்னா, அந்த பேரனாக இருக்கிறவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல தங்குவார். அது வந்து ஒரு ஊரே காலி ஆகிடும். அந்த பனி பிரதேசமாக இருக்கிறனால அந்த பக்கம் ஒரு பெரிய மக்கள் நடமாட்டமே இல்லாதனால அவர் மட்டும் அந்த பில்டிங்கில் இருப்பார். அப்போ ஒரு காகம் வந்து அடிபட்டு இருக்கும், அதை வந்து காப்பாற்றி வச்சுருப்பார். அந்த காகமும் இவர் மட்டும்தான் இருப்பாங்க. இவரை சில சமயம் பார்த்து அது வந்து கத்தும். அதுக்கப்புறம் இவரை பார்த்து சில சமயம் கொத்தவும் செய்யும். ஆனால் அந்த கொத்ததில் வந்து அதோட அழகு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கொத்தாது, சில அப்படியே லைட்டாக தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு விளையாட்டாக மாறிடும். நாளடைவில் பின்ன அந்த காலங்கள் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த காகங்கள் கொத்துறது ஒரு மாதிரியான விளையாட்டாகவே அவருக்கு மாறிடும். ஸோ இந்த கதையை இதோடு முடிஞ்சிடும். நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பாவம்னு நினச்சிக்கிறதோ, ஒரு சில விஷயங்களை வந்து அதை வந்து ஒரு விளையாட்டாகவும் ஒரு கலையாகவும் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேருந்து மீண்டு வரலாங்கிறது வந்து இதில் உணர முடிஞ்சுது. இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான கதைகளில் இந்த தங்க புத்தகம் கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது. இதோட ஒரு அவுட்லைனாக சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட ஒரு துறவி ஆகணுங்கிற ஒரு வேட்கையுடன் இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடாலயத்தில் பல வேலைகள், சமையல் வேலைகள், கூட்டுறது பெருக்கிறது, இந்த வேலைகளை பல வருடங்களாக செஞ்சிகிட்ருக்கும்போது அங்கே உடனே எதுவுமே கிடச்சிடாது. டக்குன்னு வந்து நம்மளாக போயிட்டு அடுத்த நிலையை அடைய முடியாது. அங்கே வந்து பல நாட்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் விரக்தியை அடைஞ்சிட்டு முக்தாங்கிறவர் நம்ம கிளம்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுது அவருக்கு. அந்த ஸ்டேஜில் குருக்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது, நீ இந்த மாதிரி தியானத்தில் இறங்குறியா அப்படின்னோடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாரு. அந்த தியானம் பண்ணுற இடத்த வந்து இதில் எழுதியிருப்பார் ஜெயமோகன். அந்த இடத்துக்கே இது முன்னாடி மடாலயங்கிறத நான் பார்த்தது கூட இல்லை, ஆனால் அந்த எழுத்தின் மூலமாக அதை உணர முடிஞ்சுது.
பேரமைதியாக, ரொம்ப ஒரு ஒரு துளி அமைதி கூட இல்லாமல், உணவுகள்லாம் ரொம்ப இது இல்லாமல், கழிவறை போகிறது கூட ரொம்ப கம்மியாக போகிற மாதிரியான ரொம்ப ஒரு அசைவற்ற தன்மையாக இருக்கிற, மௌனத்தின் எண்ணங்களற்ற அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டு போகிற இடமா அந்த இடம் இருக்கும். அதில் ஒரு ரைட்டிங்கில் எழுதியிருப்பார், நடக்கிற ஓசை கூட கேட்காது அப்படிங்கிறபோது சொல்லியிருப்பார். மனிதர்களுக்கு வந்து நடக்கிற அந்த ஓசை கேட்கலைன்னா நம்ம மிதக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் மிதக்கிற மாதிரியே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருப்பார். ஸோ அந்த முக்தாங்கிறவர் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் அதிலிருந்து வெளியே வந்து ஒரு பித்து பிடிச்ச நிலைக்கு கிட்ட போயிடுவார். அடுத்த கட்டமாக ஒரு புத்தகத்தை பற்றியான ஒரு தேடலில் வருவார். அங்கே வந்து சாதாரணமாக எல்லாத்தையும் நம்ப முடியாது. நிறையா சீன, வெள்ளையர்கள், ரஷ்யர்கள், இந்த மாதிரி பல ஸ்பையெல்லாம் உள்ளே இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்பையாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவரோட துணை கொண்டு இவங்க 2 பேரும் ஒரு புத்தகத்தை, தங்க புத்தகத்தை தேடி போவாங்க. இந்த கதைகள் முக்கியமாக எல்லாமே ஒரு தேடல் ஓரியன்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் இண்டியானா ஜோன்ஸ் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு புதையலை தேடி போகிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஞானத்தை அடைகிற ஒரு புத்தகத்தையோ இல்லாட்டி ஒரு இடத்தை தேடியோ போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதைகள்லாம் வரும். அதில் இந்த இதில் வந்து இந்த புத்தகத்தை தேடி இந்த 2 பேர் போவாங்க. போகும்போது அந்த இடத்துக்கு போகிற அந்த ரைட்டிங்கே சூப்பராக இருக்கும். அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த இடங்களின் வடிவமைப்புகள், இமயமலை எப்படி இருக்கும், அந்த பாதைகள் எப்படி இருக்கும், அதோட பேரமைதி எப்படி இருக்கும், அங்கே நடக்கும்போது எப்படி மனநிலை இருக்கும், அங்கே போகிறதுக்கு பாதைங்கிறதே தெரியாது. ஸோ யாரோட துணை கொண்டு போவாங்க. அங்கே கிராமங்கள் பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். கிராமங்கள்லாம் ஒரு 7 குடும்பங்கள், 5 குடும்பங்கள் இருக்கிற கிராமங்கள்லாம் இருக்கும். வெளியுலகமே பார்க்காத மனிதர்கள்லாம் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து கொள்ளையர்கள் வருவாங்க, மலை கொள்ளையர்கள் வருவாங்க, இராணுவங்கள் இருக்கும். இதுமாதிரி நிறையா லேண்ட்ஸ்கேப்பையும் நிறையா மக்களையும் அங்கே அந்த பேரமைதியான அந்த மலையில் சிக்கி உடலை வருத்தி மனதை வருத்தி நடக்கும்போது அவங்களோட மனநிலை பித்து பிடிச்ச நிலைக்கு போகிறது எல்லாமே இந்த கதையில் முக்கியமாக சொல்லணும்னா, அந்த தொடர்ந்து நடக்கும்போது ஒரு அமைதியும் முடிவற்ற நிலமும் இருக்கும்போது அவங்க மனநிலை எந்த மாதிரி இருக்குங்கிறத அதில் பிரதிபலிச்சிருக்கும். அந்த கதையை படிக்கும்போது தெரியும். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க தேடி ஒரு மடாலயத்தை போய் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அந்த புத்தகத்தில் எப்படி படிக்கிறாங்க, அந்த புத்தகத்தின் மூலமாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, கிடைச்சதா இல்லையா, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கதையாக இருக்கும். அந்த கதையும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் கூடுன்னு ஒரு கதை இருக்கும். அடுத்து அதுவும் கிட்டத்தட்ட இதே தேடல் தான். ஒரு பெரிய மடாலயத்தை தேடி போய் அங்கே இருக்கிற ஒரு மனிதரை சந்திக்கிறதும், அங்கே இருந்த ஞானமடைந்த மனிதர்களின் வாழ்க்கை, அவங்க எப்படி இருந்தாங்கங்கிற அந்த காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணு முன்னாடி அந்த எழுத்து வந்து காட்சியாக தெரியும். அதையும் நீங்கள் படித்து உணர தான் முடியும். இதை வந்து நான் ஒரு கதையாக சொல்ல முடியாது. கடைசியாக வந்து இந்த கருங்கிற கதை வந்து கிட்டத்தட்ட இந்த புத்தகத்துக்கு ஒரு நாவல்னே சொல்லலாம். இந்த கருங்கிற கதையை வந்து ஏன் வந்து ஜெயமோகன் அவர்கள் வந்து இதை ஒரு குமரி துறவி மாதிரியோ ஒரு நாவலாக வந்து இதை கொண்டு வந்திருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு குறுநாவலாக கொண்டு வந்திருக்கலாங்கிறது என்னோடய ஆசையாக இருந்துச்சு. என்னென்னா, அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரான ஒரு சூப்பரான ஒரு ஞானத்தை தேடி அலைகிற ஒரு மக்களோட, ஒரு அமானுஷ்ய தேடி அலைகிற ஒரு மக்களோட ஒரு பயணங்களாக இருந்தது. அதில் நிறையா தகவல்கள் வந்து அவர் டீட்டெயில்டாகவும் கொடுத்துருந்தாரு. நல்ல ஒரு கதையாக இருந்துச்சு. எடுத்துக்காட்டாக இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த கதையை கொஞ்சம் சொல்லும்போது நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்லிடலான்ட்ருக்கேன். அதனால் ஸ்பாய்லர் இருந்தால் இந்த கதையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த கதை வந்து என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா,
முகுந்தனும் ஆடம்ங்கிறவரும் முகுந்தன் வந்து அவரோட கதைகளை வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. அப்போ வந்து அவரோட பாஸ்ட்டில் நடந்த கதையை வந்து சொல்கிறார். முகுந்தனும் ஆடமும் வந்து ஒன்றா ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த பயணத்தினப்போ ஆடம் வந்து பல கதைகள், கிளை கதைகளாக சில கதைகள் சொல்கிறாங்க. அதில் ஒரு கதை வந்து ஆனிங்கிற ஒரு பெண்ணோட கதையையும் சூசன்கிற ஒரு இன்னொரு பெண்ணோட கதைகளை பற்றியும் சொல்லிகிட்ருக்கிறாரு. இதில் என்னன்னா ஆனிங்கிற கதைக்கு பின்னாடி சூசன்கிறவங்க வந்து ஒரு பெண். அந்த பெண் வந்து ஒரு பிரிட்டிஷ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூகே அந்த இதில் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சைனா இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அங்கே யூகே, லண்டன் இதில் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி இதெல்லாம் இருக்கும்ல, அதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது இந்த திபெத்திய நிலங்கள், இமயமலை, இந்த அமானுஷ்யங்கள், அதில் இருக்கிற சில தேடல்களை நோக்கி போகிறாங்க. அங்கேயும் போய் அதை கற்றுக்கணுங்கிறது மாதிரியும் போகிறாங்க. அப்படி போகிறப்ப அவங்க சந்திக்கிற ஒரு நபர் தான் பேட்ருஸ். அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு வீரனாக இருக்கிறாரு. ஸோ அவர் கூட இவங்க வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க இந்தியாவில். அங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தையோடைய அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடம்னு சொல்கிறேன்ல, இந்த இடத்தோட பேர் வந்து என்னென்னா சம்பாலா அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள இடம். இந்த இடம் வந்து ஒன்று இருக்குது, கன்ஃபார்ம்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு போகணும். அங்கே வந்து ஒரு நேற்றைய கடந்தவர்கள், இன்று அதாவது நாளைய இழந்தவர்கள், இன்று மட்டும் வாழுபவர்கள், அதாவது ஞானம் அடைந்தவர்கள் ஒரு ஒளி பொருந்திய உருவத்தில் இருக்கிறாங்கங்கிறத மட்டும் சில குறிப்புகளில் தெரியுது. இது பின்னாடி தான் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற இதில் போவாங்க. இப்போ பிறந்த குழந்தை, அவங்க 2 பேத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட பேர் கூட சார்லஸ். இந்த 1 வயசு கூட நிரம்பாத இந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த அடர்ந்த அந்த இமயமலை பனியில் வந்து நடந்து போவாங்க. இவங்க போகிறதுக்கு வழிகாட்டலுக்காண்டி வேறு வழியே இல்லாமல் ஒரு கொள்ளையர்கள் கும்பலோடு தான் சேர்ந்து இவங்க பயணப்படுவாங்க. ரொம்ப ரிஸ்க்கு, வெதர் ரிஸ்க்கு, கூட வர மனிதர்கள் ரிஸ்க்கு, இப்படி தான் இவங்களோட பயணங்கள் இருக்கும். போக போக நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூட வர நபர்கள்லாம் இழந்துக்கிட்டே வருவாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே போயிடுவாங்க. இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது உணர்வீங்க. இந்த பயணம்தான் அந்த கதையே. போயிடுவாங்க. கணவன் மனைவியும் இந்த குழந்தையும் இருக்கும். குழந்தையும் ஒரு இடத்துல இறந்து போயிடும். அங்கேயே புதைச்சிட்டு நகண்டுருவாங்க. இந்த குழந்தையோட துக்கம் கூட இல்லாமல் நகண்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இலக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த சம்பாலாங்கிற இடத்துக்கு போகணுங்கிற இலக்கு. ஸோ அப்படி போகும்போது கணவனும் மனைவியும் மட்டும் கடைசியாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல கிட்டத்தட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் கம்மியாயிடும். அவங்க சூசன்கிற அந்த பெண் வந்து மனம் குன்றி உடல் குன்றி நடக்க முடியாத ஸ்டேஜ் போயிடுவாங்க. அப்போ வந்து வேறு ஏதாவது ஊர் இருக்கான்னு பார்க்க போகிறேன்ட்டு கூட இருந்த அவர் கணவர் பேட்ரஸ் போவார். அந்த கேப்பில் ஒரு இளைஞன் மாதிரி ஒருத்தர் வருவார். வந்து நீங்கள் இப்படி போங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த வழியாக தெற்கு பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். யாருன்னு கேட்பாங்க, அவர் போயிடுவார். இப்போ பேட்ரஸ் வந்து கிளம்புவாங்கன்னா, இல்லை தெற்கு பக்கமாக போகணுங்கிறார் ஒரு இளைஞர். அப்படின்னா, அங்கிட்டு பள்ளத்தாக்கு தான் இருக்குது, உனக்கு வந்து உடல் நல குறைவாலையும் பசியாலையும் ஏதோ ஒரு பித்து பிடிச்சிச்சு, அதனால் இந்த மாதிரி உருவங்கள்லாம் வந்து எதையாவது ஒன்று சொல்லிகிட்ருக்கோம், அதை கண்டுக்காத, நீ ஏன் கூட வாங்கணுன்னா, இல்லை கண்டிப்பாக வாங்கன்னு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு மனிதர்கள் கூட்டம் கண்ணில் தென்படும். அங்கேருந்து எப்படி மீண்டு வராங்க, அதுக்கப்புறம் பயணப்படும் போது என்ன நடக்குது, திரும்ப அந்த இளைஞனை இந்த பெண் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரியான கதைகள் போய்கிட்டே இருக்கும். அவங்க இறக்குற வரையே அந்த அந்த உருவத்தை வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பெண் அப்பப்போ. இதேமாரி ஆனிங்கிறவங்களுக்கும் இந்த உருவம் ஒரு காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஹைலைட்னால், இப்போ ஆடமும் மூந்தனும் தான் இந்த கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆடம் வந்து
சொல்லிகிட்டு இருக்கும்போது ஊந்தன் கேட்பார், ஆனிங்கிறவங்க வந்து சூசனுக்கு முன்னாடியே இருந்தவங்க. சூசனோட குழந்தை தான் சார்லஸ் தான் இந்த உருவமாக இளைஞராக வந்திருக்கு அப்படிம்பாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா அந்த குழந்தை இறந்து புதைக்கப்பட்டது அப்படின்னோடனே அதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு இந்த பயணத்தில் பார்த்த ஒரு டிஸ்கஷனை இன்னொரு இடத்துல கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க புதைச்சிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து இறந்துருக்காது. அந்த பனியினால் நரம்பு விரைச்சி சுயநினைவு இல்லாமல் தான் இருந்திருக்குமே தவிர இறந்துருக்காது. அதை புதைச்சிட்டு போனவொடனே பின்னாடியே வந்த அந்த கொள்ளையர்கள் கூட்டம் வந்து அதை எடுத்து பார்த்தா உயிர் இருக்கும். அவங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே கீழே வந்து ஒரு உஷ்ண திரவம் மாதிரி வரும். அதன் மூலமாக அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது அந்த குழந்தை வந்து தான் சார்லஸ்ங்கிற அந்த குழந்தை தான் அந்த இளைஞராக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் சொல்லுவாங்க. எனக்கு புரியல. அப்போ எப்படி குழந்தை வந்து இளைஞராக அவங்க அம்மா முன்னாடி இப்போ தான் இறந்த குழந்தை கொஞ்ச நாள்லேயே இளைஞராக எப்படி வந்து அவங்க அம்மா முன்னாடி வர முடியும் அப்படிங்கிற போது தான் ஒரு சின்ன லாஜிக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நதி ஓடிட்டுருக்கும்போது ஒரு பக்கமாக தான் ஒரு பாதையில் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதில் இருக்கிற மீன்கள் வந்து 4 பக்கமும் பிரியுது. ஆனால் அங்கே இருக்கிற பறவைகள் வந்து இன்னும் 5 பக்கமாக பறந்து எல்லா பக்கமும் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த நதியின் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தடி இருக்கிற முனிவர் வந்து அவர்னால் பல பரிமாணங்களில் இந்த உலகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு சொல்லியிருப்பார். ஒரு வார்த்தைகளை வந்து அங்கே கொடுத்துருப்பாரு. இதுலேருந்து என்ன சொல்ல வருவாங்கன்னா, இந்த மாதிரி ஞானம் அடைந்தவர்கள் வந்து ஒளி பொருந்தியவர்களுக்கு வந்து கால நிலைகளில் இருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்குற அந்த சாதாரண காலநிலைகளில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து இதில் சொல்ல வருவாங்க. இந்த கதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிங்க. ஒரு நாவல் படித்து முடிக்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட அது நாவல்னு தான் நான் சொல்லுவேன். பாதி புத்தகம் அந்த ஒரு கதை தான் இருக்கும். அவ்வளவு அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நண்பர்களே இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு இமயமலை அடிவாரத்தில் ஒரு புத்த மடாலயங்களுக்கோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை தேடியோ பயணப்படும்போது அங்கே இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன மாதிரி உணர்வுகள், மனநிலைகள் எல்லாத்தையும் அதில் வந்து பிரதிபலிக்குது இந்த புத்தகம். கண்டிப்பாக ஒரு பயண புத்தகம் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு ஆப்டாக இருக்கும். ஒரு ஆன்மீக புத்தகம் மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி படிங்க. மீண்டும் ஒரு புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.